ஆனால் எப்பயுமே ஒரு டாஸ்மாக்குங்கிறது இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, முக்கியமாக பெண்களுக்கு. அப்போ பெண்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை என்னென்னா டாஸ்மாகை எடுத்துருங்க, அது தேவையில்லைங்கிறது தான். அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. ஏன்னா டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு வந்து ஒரு பெரிய வருவாய் வருது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது இல்லாமல் விஜய் ஏகப்பட்ட ஸ்கீம்களை அறிவிச்சிருக்காரு தேர்தல் வாக்குறுதியாக. அதையெல்லாம் நிறைவேற்றணும்னா உங்களுக்கு பணம் தேவை. அப்போ ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகை வந்து மூட முடியாது. பட் அதே நேரம் பள்ளி, கல்வி நிலையங்கள், இந்த மாதிரி கோவில் வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த டாஸ்மாக் கடைகளை மூடுறதுங்கிறது ஒரு சாத்தியம் தானே. ஸோ அந்த அடிப்படையில் அப்படி ஒரு நடவடிக்கையை அவர் எடுத்திருக்காரு. எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் பல கடைகளை வந்து மூடணும். அதுதான் வந்து ஒரு நல்ல சமூகம் உருவாகுவதற்கு காரணமாக அமையும். எல்லாத்துக்கும் முன்னாடி என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னென்னா, அந்த டாஸ்மாக்குடைய நேரத்தை குறைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணியிலிருந்து நைட்டு 9 மணி, அதிகபட்சம் ஒரு 4 மணி நேரம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குடி நோயாளிகளுடைய எண்ணிக்கை வந்து குறையும்.